வணக்கம் சினிபார் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 13வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் 1986ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி வெளிவந்த மெல்ல திறந்த கதவு படத்தை பற்றி தான். आपका खूबसूरत नाम मैं जान सकता हूँ? मेरा नाम नूरजहान. दिल 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 मनदिल ஒரு தல் 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 காதல். நீங்க என்னோட கார்ல வரலன்னா நான் உங்களோட மழையில நினைஞ்சுக்கிட்டு தான் வருவேன். அவதான் மழையில் நினைச்சா, அவளுக்காக நீ ஏன்டா மழையில் நினைச்ச? உன்கிட்ட தான் கார் இருக்க, ஒதுங்கிட வேண்டியதானடா. நான் பாடின அதே பாட்டை நீ பாடினப்போ நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன் மனசுல எனக்கு இடம் இருக்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கும் கனகாம்பரம், எதிலும் கனகாம்பரம், காலையிலும் ஈவினிங்கிலும் இரவிலும் மலரும் ஒரே மலர் கனகாம்பரம். இறந்து போன நூர்ஜஹானோட இன்னமும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அவரு. இனிமே நான் வாழறதுல அர்த்தமே இல்ல. ஏய், மணி என்னாச்சுடா? கடிகாரம் கடைக்காரன் கிட்ட போய் நான் மணி கேட்டேன். அவன் கிட்ட இருக்க பூரா வெறியாடுத்து எடுத்து கொடுத்துட்டான். உண்மையா பாத்துக்கோ. பரம்பரையை பத்தி பேசிட்டு இருக்காரு. யார் மாமா இவரு? முகத்தை பார்த்தாலே தெரியல. இவ வகையரா வச்ச வந்தவன். இவ வகையரால எல்லாம் இதே மாதிரி தான். மனுஷ ரூபத்துல ஆளே கிடையாது. இல்ல, நான் இங்க புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் ராகத்தோட சேர்ந்து ஒரு பொண்ணோட பாட்டு சத்தம் கேட்டுச்சு. யார் பாடி இருப்பாங்கன்னு அப்ப இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். என் கண்ணிலே படல. பாடின அந்த பொண்ணு மாத்திரம் என் பக்கத்துல உட்காந்து பாடினா விடிய விடிய கேட்டுக்கிட்டு இருப்பேன். துளசியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அபிப்பிராயத்துல நான் அவ கூட பழகவும் இல்லை. துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டமும் இல்லை. பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் தயாரித்த இந்த படத்தை எழுதி இயக்கியிருந்தார் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். அந்த நேரத்தில் இசை ஜாம்பவான்களாக இருந்த இளையராஜாவும் எம் எஸ் விஸ்வநாதனும் இணைந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. மோகன், ராதா, அமலா, விசு, செந்தில்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. ஒரு இஸ்லாமிய பொண்ணா அமலாவும் கிராமத்து பொண்ணா ராதாவும் அவங்களுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது இந்த படத்தோட பெரிய பலனே சொல்லணும். இந்த படத்தோட ஒளிப்பதிவு ராஜராஜன், படத்தொகுப்பு ஆர் பாஸ்கரன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் கேட்க கேட்க திக்கட்டாத பாடல்களாக வலம் வந்து கொண்டு இருந்துச்சு. உன்னைத்தானே வானம் தேடுதே. ஒரு சனம் தூங்கிருச்சே, ஊத காத்தும் அடிச்சிருச்சே. வசூலில் பெரிய சாதனை படித்த அந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் முதல்ல 2ஆம் பாதியும் அதுக்கப்புறம் முதல் பாதியும் ஸ்க்ரீன் பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சிருக்காரு. ஆனால் இந்த விஷயம் ரசிகர்களுக்கு தெரியாது. அவங்களும் செகண்ட் ஹாஃப் ஃப்ளாஷ்பேக்கை ஃபர்ஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செக்ஷனை இன்டர்வலுக்கு அப்புறமும் பார்த்துருக்காங்க. இது படம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக ஏவிஎம் நிறுவனமும் படத்தை ரீஎடிட்டிங் பண்ணி சென்சாருக்கு மறுபடியும் அனுப்பிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் நேரெல்லாம் முடிவு செய்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முதல் முறையாக ஒரு படத்தோட கதையவே எடிட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இது போல ஒரு சம்பவம் நடந்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஹீரோ நம்ம மைக் மோகன் பற்றி சொல்லியே ஆகணுங்க. பாலு மகேந்திரா அவர்கள் கோகிலாங்கிற கன்னட திரைப்படம் மூலிமா மோகன் அவர்களை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் இயக்குனர் மகேந்திரன் இவரை நெஞ்சத்தை கில்லாதேங்கிற படத்தின் மூலிமா தமிழில் அறிமுகப்படுத்தினார். இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் வென்றுச்சு. இவர் நடித்த திரைப்படங்கள் பெரும்பாலும் வெள்ளி விழா அல்லது 200 நாட்களுக்கு மேலே ஓட தொடங்கியது. 1980களில் மோகன் அவர்களை வெள்ளி விழா நாயகன்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் நடித்த நிறைய படங்கள் செம ஹிட். இவர் சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் அவார்டை பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக 1982ஆம் ஆண்டு வாங்கினார். இவர் மேடை பாடகராக நடித்து பிரபலமானதுனால இவருக்கு மைக் மோகனுங்கிற பேர் வந்துச்சு. 1986ஆம் ஆண்டு வெளிவந்த மௌனராகங்கிற திரைப்படத்தில் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த படம் தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வென்றுச்சு. 80களில் மோகன் மற்றும் இளையராஜாவின் கூட்டணியில் உருவான பாடல்கள் அனைத்தும் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் ஹராங்கிற படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்திருப்பாரு மைக் மோகன் அவர்கள். ரீசெண்டாக விஜய் நடிப்பில் வெளியான கோட் படத்திலும் வில்லன் ரோல்ல நடிச்சு தன்னால் எந்த கேரக்டர்லையும் சிறப்பாக நடிக்க முடியும்னு நிரூபிச்சிருப்பாரு நம்ம மைக் மோகன் அவர்கள். நீங்க இன்னும் மெல்ல திறந்தது கதவு படம் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.